Hi, hello, this is Nakshatra once again here. இதுக்கு முன்னாடி நம்ம பனிஷ்மெண்ட் அப்படின்ற டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ பனிஷ்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பனிஷ்மெண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்க, வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் லைக் தியரிஸ், நிறைய டிஃப்ரெண்ட் தியரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன தியரிஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு தியரிலையுமே வந்து கிரிட்டிசிசம் அப்படின்றதும் இருந்தது. டெட்டரண்ட் தியரினா என்ன, அதில் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிவென்டிவ் தியரி அப்படின்னா என்ன, அதில் என்ன கிரிட்டிசிசம் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா தியரிஸும் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஐபிசியில் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐபிசியில் வந்து சாப்டர் 3 ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ இதில் வந்து 5 கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு, டெத் பெனால்ட்டி. ஸோ டெத் பெனால்ட்டி அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா அது வந்து டெத் பெனால்ட்டி, டெத் சென்டென்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஆர் இதை வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகபட்சமான தண்டனையாக வந்து கொடுக்கப்படுது. ஸோ ஐபிசியில் செக்ஷன் 53ல் கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டெத் பனிஷ்மெண்ட்டை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டெத் பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பல விதத்தில் வந்து இந்த டெத் பெனால்ட்டியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியெல்லாம் வந்து இந்த மரண தண்டனையை வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க, ஆர் இந்த மெத்தட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த டெத் பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது. லைக் பப்ளிக் ஃபங்க்ஷன், ரிப்பிங், பர்னிங் அலைவ், கட்டிங் ஆஃப் லிம்ஸ், இப்படி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு க்ரைம் வந்து பண்ணிட்டாங்க, ஆர் ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெத் பெனால்ட்டி அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் டேயை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த பர்டிகுலர் டேயை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணி அவங்கள வந்து எல்லார் முன்னாடியுமே வச்சு அவங்கள வந்து கொல்றது. ஸோ அவன் சாகிறத வந்து பார்க்குறதுக்காக மக்கள் எல்லாருமே வந்து கூடி வருவாங்க. ஸோ இதுக்காகவே பார்த்தோன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியமே வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேடியமுக்கு நடுவில் வச்சு அவனை வந்து கொல்றது, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு, ஒரு செலிப்ரேஷனாக வச்சு ஒரு குற்றம் செஞ்ச ஒரு குற்றவாளியை வந்து தண்டிக்கிறது. ஸோ மரண தண்டனை கொடுத்து தண்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஃபங்க்ஷனாக வந்து கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்ட்லி வந்து ரிப்பிங் அப்படின்னா ஒருத்தருடைய தோலை வந்து அப்படியே உரிச்சு எடுக்கிறது. ஸோ ஒரு நபர் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து பப்ளிக்கில் வச்சு அவங்களுடைய தோலை வந்து உரிச்சு எடுத்து அவங்க அந்த காயத்தினால நிறைய ரத்தமெல்லாம் வந்து இரத்தப்போக்கு நிறைய ஏற்பட்டு இதனால் அவங்க வந்து இறந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரியான மரண தண்டனையும் வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தோலை வந்து உரிக்கிற ப்ராசஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ரிமூவ் பண்ண முடியாதுல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கட் பண்ணி அந்த தோலை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது. அப்போ அது வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய மனசில் ஒரு விதமான பயம் வந்து ஏற்படும். ஸோ இந்த வலியை வந்து தாங்கணுமே அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து அவங்க ஃபர்தராக வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால இந்த தோலை உரிக்கிறது, இந்த ரிப்பிங் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி டெத் பெனால்ட்டியாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா தேர்ட்லி வந்து பர்னிங் அலைவ், ஒரு நபரை வந்து உயிரோடு வந்து எரிக்கிறது. ஸோ ஒரு பெரிய அக்னி குண்டத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த ஆளை தப்பு பண்ணவனை வந்து தூக்கி போடுவாங்க. அதர்வைஸ் தப்பு பண்ண ஒரு நபரை வந்து ஒரு மரத்தில் வந்து கட்டி வச்சு அவனை சுற்றி வந்து விறகு அந்த மாதிரி உட்டெல்லாம் வச்சு அவனை வந்து பற்ற வைக்கிறது, ஆர் கெரோசின் ஊற்றி பற்ற வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நெருப்பில் போட்டு ஒருத்தரை வந்து கொல்றது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்லி வந்து கட்டிங் ஆஃப் லிம்ஸ் அப்படின்னா கை கால். ஸோ அவனோட கை கால் எல்லாத்தையுமே வந்து துண்டாக வெட்டும்போது அதில் நிறைய ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டு அதுலேயும் அவங்க வந்து இறந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக த்ரோயிங் பிஃபோர் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ ஒரு ராங் டூவரை என்ன பண்ணுவாங்கன்னா வைல்டு அனிமல்ஸுக்கு வந்து உணவாக வந்து போட்டுருவாங்க. ஸோ இது நிறைய சினிமாலெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த காலத்தில் பர்டிகுலராக இந்த ரோமன் இது சம்மந்தப்பட்ட படங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டியிருப்பாங்க.
அதில் வந்து ஒரு தப்பு பண்ண ஒரு குற்றவாளியை ஒரு கைதி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போட்டுட்டு அங்கே வந்து ஒரு 4 புலியை வந்து அவுத்துட்ருவாங்க. அவன் அது கூட ஃபைட் பண்ணி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடி அவன் வந்து ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கலைன்னா அந்த புலிக்கோ இல்லை வாட் எவர் அனிமல் இட் இஸ் அது வந்து அவனை வந்து சாப்பிட்ரும். சப்போஸ் அவங்க அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து மறுபடியும் ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு மறுபடியும் வேறு ஒரு அனிமலை விட்டு அவங்க வந்து சாகிறது. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட போட்டு கொல்றது, முதல்ல பண்ணையில் போட்டு கொல்றது, பாம்புக்குள்ளே போட்டு கொல்றது, ஸோ ஏதோ ஒரு அனிமல் மூலமாக ஒருத்தரை வந்து சாவடிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபைட்டிங் அப்படின்றது வந்து இப்போ 2 ஸ்லேவ்ஸ் இருக்காங்க, 2 கைதிங்க இருக்காங்க, ப்ரிசனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 பேரையுமே வந்து சண்டை போட்டுக்கிறதுக்காக விடுறது. ஸோ இதில் வந்து ஒருத்தன் இன்னொருத்தனை வந்து கொல்லணும். அப்போ தான் வந்து ஒருத்தன் வந்து அடுத்த நாள் வரைக்குமாவது சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அவன் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா இன்னொருத்தனை வந்து கொல்லணும். அப்போ உயிருக்காக இவங்க வந்து போராடி சண்டை போட்டு அந்த சண்டையில் யாராவது ஒருத்தர் செத்து போவாங்க. உயிரோடு இருக்கிறவன் அடுத்த நாள் இன்னொருத்தன் கூட சண்டை போடுவான். ஸோ இப்படி சண்டை போட வச்சு அதில் ஒருத்தரை வந்து கொல்றது. ஸோ இந்த மாதிரியான டெத் பெனால்ட்டிஸையுமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்ததாக ஹேங்கிங் அப்படின்னா தூக்கில் போடுறது. ஸோ இன்றைக்கி வந்து இந்தியாவில் மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஹேங்கிங், தூக்கில் போட்டு தான் வந்து நிறைவேற்றுவாங்க. அடுத்ததாக ஷூட்டிங், துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணி கொள்வது. ஸோ இதுவும் பார்த்துருப்போம் நிறையா படங்களில், சினிமாலெலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தர் உட்கார வச்சு அவங்கள வந்து தலையில் ஷூட் பண்ணுறது, இல்லைனா அவங்கள வந்து ஒரு சேவத்தோரமாக நிற்க வச்சு ஷூட் பண்ணி கொள்வது, இல்லைனா பின்னாடி திரும்ப விட்டு அவங்கள வந்து ஷூட் பண்ணுறது, ஆர்எல்ஸ் அவங்கள வந்து ஓட விட்டு ஷூட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஷூட் பண்ணி ஒருத்தரை கொல்வது. எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு கொல்வது. ஸோ எலக்ட்ரிக் சேரில் அவங்கள உட்கார வச்சு ஃபுல்லாக கரண்ட் ஷாக் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கரண்ட் ஷாக்கை வந்து தாங்க முடியாமல் அதில் இறந்து போகிறது. அப்புறம் பாய்சனஸ் கேஸு, ஒரு ரூமுக்குள்ளே அவங்கள வந்து அடைச்சி போட்டு அந்த ரூமுக்குள்ளே வந்து பாய்சனஸ் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணி அதை வந்து சுவாசிக்க முடியாமல், ப்ரீத் பண்ண முடியாமல், அதனால் அவங்க வந்து இறந்து போகிறது. ஸோ இந்த மாதிரியான டெத் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பாய்சன் கொடுத்து கொன்றுவாங்க, விஷம் கொடுத்து கொல்றது. ஸோ இந்த மாதிரியும் மரண தண்டனை அப்படின்றத வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பல விதங்களில் வந்து முன்னாடி வந்து டெத் பெனால்ட்டி அப்படின்றத வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி ஐபிசியில் டெத் பெனால்ட்டி அப்படின்றத வந்து ஹேங்கிங், ஸோ ஒருத்தரை வந்து தூக்கில் போட்டு கொல்றது தான் வந்து டெத் பெனால்ட்டி. செகண்ட் பனிஷ்மெண்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் லைஃப். ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னா உயிரோடு இருக்கிற காலம் வரையிலும், அதாவது ஆயுள் தண்டனை, அவங்க சாகிற வரைக்கும் அவங்க ஜெயிலில் இருக்கிறது. அடுத்ததாக இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்றதுல 2 kinds ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், கடுங்காவல் தண்டனை, இன்னொன்று சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், மெய்க்காவல். ஸோ ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டில் ஹார்ட் லேபர், ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் அவங்க வந்து செய்கிற மாதிரி இருக்கும். பட் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டில் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை அதிகமாக போட்டு உடலை வருத்தி வேலை செய்கிற அளவுக்கு வந்து இருக்காது. அடுத்ததாக வந்து ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு நபர் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அது மூலமாக அந்த அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிப்பாங்க. அடுத்ததாக ஃபைன், ஏதாச்சும் அவங்க பண்ண குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபைன் அப்படின்றது கொடுக்குறது. செக்ஷன் 53A நமக்கு தேவையில்லை, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது தான் கிடையாது இல்லையா, ஸோ அது நமக்கு தேவையில்லை. செக்ஷன் 54 வந்து கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் டெத்து. ஸோ சென்டென்ஸ் ஆஃப் டெத்தை வந்து யார் வந்து நிறைவேற்றலாம், கம்யூட்டேஷன் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து செக்ஷன் 54. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in every case in which sentence of death shall be passed, the appropriate government may, without the consent of the offender, commute the punishment for any other punishment provided by this code. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அதில் ஒருத்தர் வந்து மரண தண்டனை அப்படின்றத வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, ஸோ அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டை சார்ந்த ஒரு நபர் அப்படின்றவங்க வந்து அவங்க வந்து எந்த விதமான ஒரு கன்சென்ட்டையும் வந்து கேட்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. யார்கிட்டனா அந்த அஃபெண்டர்கிட்ட. ஸோ அந்த அஃபெண்டர்கிட்ட அவனுடைய கன்சென்ட்டை கேட்டு தான் வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. கொடுக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக வந்து
தெரியுது அப்படின்னாக்கா அந்த தண்டனை அப்படின்றத வந்து அவங்க வந்து கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஸ்பெஷல் கேசஸில் வந்து ஒரு மரண தண்டனை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட்டும் வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துடவும் முடியாது. ஸோ எதனால் இந்த நபருக்கு வந்து இந்த மரண தண்டனை அப்படின்றத கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான விளக்கமும் வந்து கொடுக்க வேண்டிய இருக்கும். ஸோ அவங்க பண்ண க்ரைமோட இன்டென்சிட்டி எவ்வளோ, க்ரீவியன்ஸ் எவ்வளோ, என்ன நோக்கத்தோடு பண்ணாங்க, இப்படி பல ரீசன்ஸை வச்சு தான் வந்து ஒரு மரண தண்டனை அப்படின்றதே கொடுப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி ஒரு மரண தண்டனை அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை வந்து அவங்க வந்து கொடுக்கணும். பிகாஸ் இது வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ அடுத்ததாக வந்து செக்ஷன் 55. செக்ஷன் 55 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் லைஃப். ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னா ஆயுள் தண்டனை. ஸோ ஆயுள் தண்டனை கொடுக்குறத பற்றியும் செக்ஷன் 55ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் எவ்ரி கேஸ் which sentence of imprisonment of life shall be passed, the appropriate government may without the consent of the offender. ஸோ offender கிட்ட வந்து கன்சென்ட் கேட்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அண்ட் அந்த கொடுக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றது, the punishment of imprisonment of either description for the term not exceeding 14 years. ஸோ ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்றது வந்து எவ்வளவு காலம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 14 years வரைக்கும், 14 வருஷம் வரைக்கும் வந்து ஆயுள் தண்டனை அப்படின்றது கொடுக்கலாம். ஆர்டிக்கல் 55A அப்படின்றதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னா யார்? இப்போ நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம், செக்ஷன் 54லையும் 55லையுமே வந்து கவர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தோன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 55Aல இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னா யார் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றது யாருன்னா, ஒன்று யூனியன்னு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட்டோட எக்ஸ்டென்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இவங்க தான் அந்த கவர்மெண்ட் அப்படின்றது. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. செக்ஷன் 56 அப்படின்றது கிடையாது. செக்ஷன் 57 அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் டேர்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் டேர்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து அவங்க எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆயுள் தண்டனை இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்து 14 years அப்படின்னு பார்த்தோம். பட் ஃப்ராக்ஷன் அப்படின்றது அவங்க வந்து ஒரு கேல்குலேஷன் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 20 years, அந்த 20 years பேஸாக வச்சு தான் வந்து அவங்க ஃப்ராக்ஷன்ஸை வந்து போடுவாங்க. அந்த கேல்குலேஷன் அப்படின்றத வந்து போடுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்றது வந்து 14 yearsக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. கேல்குலேஷன் அப்படின்றத போடும்போது 20 years பேஸாக வச்சு தான் கேல்குலேஷன் போடுவாங்க. அடுத்ததாக செக்ஷன் 58ம் 59ம் கிடையாது, ஏன்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடானது. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 60. செக்ஷன் 60 என்ன சொல்லுது அப்படின்னா, சென்டென்ஸ் மே பி இன் certain cases of imprisonment wholly or partially rigorous or simple. ஸோ செக்ஷன் 60ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு குற்றவாளிக்கு வந்து ஒரு தண்டனை அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட், சிறை தண்டனை. ஸோ அதில் வந்து 2 விதம் இருக்குன்றது நம்ம பார்த்தோம். ஸோ 2 விதத்தில் வந்து ஒன்று, அவங்க வந்து இப்போ 6 monthோ 1 yearோ அவங்களுக்கு வந்து ஒரு சிறை தண்டனை இருக்குது அப்படின்னா, இப்போ 1 year அப்படின்னா அந்த 1 year ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். இல்லையா 1 year ஃபுல்லாகவே சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டை கொடுக்கலாம். ஆர் என்ன பண்ணலான்னா, பாதி சிம்பிளும் பாதி ரிகரஸும் கொடுக்கலாம். அதாவது 6 மாதம் வரைக்கும் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டும் 6 மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து மீதி இருக்கிற 6 மாதம் வந்து அவங்களுக்கு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். ஸோ இந்த மாதிரியும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. In every cases in which the offender is punishable with imprisonment which may be of either description, it shall be இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், wholly rigorous. எஸ், இங்கே wholly rigorous அப்படியும் இருக்கலாம், ஆர் wholly simple. ஸோ அது வந்து wholly சிம்பிளாகவும் இருக்கலாம். இவ்வளோ தான் இந்த செக்ஷனில், வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. 61 and 62 அது வந்து ரிப்பீல்டு, ஏன்னா இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடானது. அடுத்தது வந்து அமௌண்ட் ஆஃப் ஃபைன். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஃபைன் அப்படின்றது வந்து எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு நபர் வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபைன் கொடுக்கலாம் அப்படின்னா இவ்வளவு தான் அப்படின்றது குறிப்பிட்டு வந்து கிடையாது.
ஸோ அப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு இவ்வளோ தான் அப்படின்றது கிடையாது. பட் என்னென்னா அது வந்து எக்ஸசிவாக வந்து இருக்கக்கூடாது. ஷால் நாட் பி எக்ஸசிவ். ஸோ ஃபைன் அப்படின்றது வந்து அந்த ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த நபருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பட் அது வந்து எக்ஸசிவாக இருக்கக்கூடாது. அது ஒரு ரீசனபிளாக இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த சைக்கிளை வந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஆக்சிடெண்ட் பண்ணி அந்த சைக்கிள் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நீ சைக்கிளை எப்படி நீ டேமேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து 10 கோடி ரூபாய் ஃபைன் அப்படின்றது போட முடியுமானா போட முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இதுதான் லிமிட்டுன்னு கிடையாது. ஒரு 2000 ரூபாய் சைக்கிள் உடஞ்சிச்சா மேபி அவங்க வேணால் ஒரு 10,000 ரூபா கூட கொடுக்கலாம். நீ கேர்லெஸ்ஸாக இருந்த, நீ நெக்லிஜென்ட்டாக இருந்த, அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, சைக்கிள் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு, 10,000 ரூபா கொடுன்னு சொல்லி அப்படி வேணால் ஒரு ரீசனபிளாக போடலாம், ஒரு 20,000 ரூபா. ஆனால் இதுக்காக 10 கோடி ரூபா வரைக்கும் போடுறது அப்படின்றது வந்து எக்ஸசிவ். ஸோ இந்த மாதிரி எக்ஸசிவாக வந்து போட முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. செக்ஷன் 64 வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனு. இப்போது ஃபைனு அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களால வந்து ஃபைன் கட்ட முடியலை. இப்போ அவங்களால ஃபைன் கட்ட முடியலை அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ செக்ஷன் 64 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு நபர் வந்து ஒரு அஃபென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கட்ட முடியலை. அதுக்கான இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்றது எப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ஃபைன் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்னா ஹோல்லி அவங்க வந்து வெறும் ஃபைன் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த ஃபைன் அவங்க கட்ட முடியலை அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஆர் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொஞ்சம் ஃபைன் அப்படின்றதும் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து எதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையோ அந்த விஷயத்துக்காக மட்டும் அவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 65 வந்து லிமிட் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன் வென் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் அவார்டபிள். ஸோ இப்போ வந்து பேமெண்ட் வந்து கட்டலை, அதாவது ஃபைன் வந்து கட்டலை, ஜெயிலில் வந்து ஃபைனுன்றது வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைன் வந்து கட்டணும். இப்போது ஃபைனுன்றது வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஐதர் ஃபைனும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்கலாம், இல்லைன்னா வெறும் ஃபைனு கொடுக்கலாம். இப்போ இம்ப்ரிசன்மெண்ட்டு வந்து அனுபவிக்கிறாங்க ஆனால் ஃபைனை மட்டும் கட்டலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஆர் அவங்க வந்து ஃபைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபைனையும் கட்டலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ இதை தான் வந்து செக்ஷன் 56 வந்து அந்த லிமிட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நபர் வந்து ஃபைன் வந்து கட்ட முடியலை, ஃபைன் வந்து அவங்களால கட்ட முடியாமல் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட்டாக வந்து ஆகுது அப்படின்னா அந்த தண்டனை அப்படின்றது வந்து ஷுட் நாட் எக்ஸீட் 1/4 ஆஃப் த டேர்ம் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஸோ 1/4 ஆஃப் த டேர்ம் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 56 வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபார் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனு. ஸோ இப்போ ஒரு ஃபைன் வந்து கட்ட முடியலை அப்படின்னால், ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து ஸோ அவர் வந்து என்ன ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காரோ அந்த அஃபென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன் வென் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் ஃபைன் ஒன்லி. ஸோ இப்போ ஃபைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, வெறும் ஃபைன் மட்டும் தான் கட்டணும். ஆனால் அந்த ஃபைனையுமே அவங்க வந்து கட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சப்போஸ் அந்த ஸ்கேல், அதாவது இந்த ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கேல் ஷெல் நாட் எக்ஸீட் தி ஃபாலோயிங் ஸ்கேல். ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபாலோயிங் ஸ்கேலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த டேர்ம் நாட் எக்ஸீடிங் 2 months, அதாவது 50 rupeesக்கும் 50 rupees வரைக்குமான ஒரு ஃபைனை வந்து அவங்க கட்டலை அப்படின்னா அதுக்கு வந்து 2 months வரைக்குமான ஒரு சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஷெல் நாட் எக்ஸீட் 100 rupees, 100 rupeesக்கும் அதிகமான ஒரு அமௌண்ட்டு அப்படின்றப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 months வரைக்குமான தண்டனை அப்படின்றது வந்து கொடுக்கப்படலாம். ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் ஃபைனுன்றது வந்து அந்த ஸ்கேல், அதாவது 50 rupeesக்கு வரைக்கும் வந்து 2 months, 50 rupeesக்கு மேலே 100 rupeesக்கு மேலே அந்த மாதிரி வரும்போது 6 மாதம் வரைக்குமான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. செக்ஷன் 68 வந்து டெர்மினேட் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஃபைன். ஸோ ஃபைனை வந்து கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபர்தராக வந்து ஜெயிலில் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, அவங்க வந்து அப்படியே வெளில போயிடலாம். நெக்ஸ்ட் டெர்மினேஷன் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் ஃபைன்
பை ப்ரொபோர்ஷனல் பார்ட் ஆஃப் ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க, அதில் ஃபுல்லாக வந்து அவங்களால கட்ட முடியலை, பாதி மட்டும்தான் கட்டியிருக்காங்க அப்படின்னா பாதி அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும் அவங்க வந்து ஜெயிலில் இருந்தால் போதும், ஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போது ஒரு 10,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க, 5,000 ரூபாய் அவர் வந்து கட்டிட்டார் அப்படின்னா மீதி இருக்கிற 5,000 ரூபாய்க்கு மட்டும் அவர் ஜெயிலுக்கு போனால் போதும். ஆர் இப்போ ஒருத்தர் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு, ஃபைன் கட்ட முடியாத சூழ்நிலைனால ஜெயிலில் இருக்கார், அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேலன்ஸ் அவர் எவ்வளோ ஜெயிலில் இருந்திருக்காங்களோ அது போக மீதி அமௌண்ட்டை வந்து கோர்ட்டு கட்டிடுவாங்க. ஸோ கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் செக்ஷன் 69. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைன் liable within 6 years and the duration of imprisonment, death not to discharge property. Yeah. ஸோ செக்ஷன் 70ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நபர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சிவில் டிஸ்பியூட் ஒன்று இருக்குது, ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால் அந்த ஒரு அஃபென்ஸுன்றது வந்து இல்லாமல் போயிடாது. ஸோ அவருடைய டெப்ஸ் இருக்கு இல்லையா, அவருடைய கடன் அவர் பே பண்ண வேண்டிய பணம் எதுவாக இருந்தாலும் அந்த நபர் வந்து இறந்துட்டார் அப்படின்றதுக்காக அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணுறதுலேருந்து தடுக்க முடியாது. ஸோ அதிலேருந்து வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிமிட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்சஸ் மேட் அப் ஆஃப் செவரல் அஃபென்சஸ். எஸ். ஸோ ஒரு நபர் வந்து இப்போது செவரல் அஃபென்சஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மர்டரே வந்து நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும். லைக் அவன் வந்து முதல்ல கட்டை எடுத்து அடிச்சிருப்பான், அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ராடு எடுத்து அடிச்சிருப்பான், அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து குத்திருப்பான், இதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்திருக்கும். இன்பிட்வீனில் அவங்க சண்டை ஆரம்பிக்கும் போதே வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருப்பான், அதுக்கப்புறம் இவன் அவனை அரைஞ்சிருப்பான், அதுக்கு அவன் இவனை பிடிச்சி தள்ளிவன் கீழே. ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து பல அஃபென்ஸ் நடந்து ஃபைனலாக என்ன ஆகுது, அந்த நபர் வந்து இப்போ இறந்து போகிறாங்க, ஒரு ஏதோ ஒரு அஃபென்ஸ் வந்து நடந்துருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனலாக வந்து என்ன தான் வந்து இங்கே நடந்துச்சு, ஸோ அங்கே அவுட்கம் என்ன நடந்துச்சு. ஸோ செவரல் அஃபென்சஸ் நடந்திருந்தது அப்படின்னாலும் அந்த அஃபென்சஸோட ஃபைனல் ஒரு அவுட்கம் என்ன வந்துச்சு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக செக்ஷன் 72ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நபர் வந்து செவரல் அஃபென்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அஃபென்ஸ் வந்து ப்ரூவ் ஆகிருக்கோ அந்த அஃபென்ஸுக்கு மட்டும்தான் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்றத வந்து கொடுக்க முடியும். இப்போ பல அஃபென்சஸ்க்கு நடுவில் ஒரு அஃபென்ஸ் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கோர்ட் வந்து ஒரு முடிவுக்கு இவன் தான் பண்ணுனா அப்படின்றது வந்து தெளிவாக இல்லாமல் டவுட்ஃபுல்லாக இருக்காங்கன்னா டவுட்ஃபுல்லாக இருக்க பார்ட்டுக்கு அவங்க வந்து எந்த விதமான பனிஷ்மெண்ட் அப்படின்றதையும் வந்து கொடுக்க முடியாது. இதுதான் வந்து செக்ஷன் 72ல் சொல்கிறாங்க. 73ல் வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அதாவது தனிமை சிறை வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு நபரை வந்து தனியாக வந்து ஜெயிலில் போட்டுடுறது. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் தனிமை சிறையில் வந்து ஒரு நபரை வந்து ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கொடுமையான ஒரு தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நிறைய தாட்ஸ் வரும், யார்கிட்டையும் பேச முடியாது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு பனிஷ்மெண்ட்டாக வந்து இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்றது வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக வந்து ஸோ இப்போது 6 month வரைக்கும் ஒரு பர்சனுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க, 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 1 month வரைக்கும் வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்றது வந்து கொடுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து 1 yearக்கு மேலேயா இருக்குது அப்படின்னாக்க, அதாவது 6 monthலேருந்து 1 year வரைக்கும், 1 yearக்கு மேலே கிடையாது, 6 monthலேருந்து 1 year வரைக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 2 month வரைக்குமான இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். 1 yearக்கும் அதிகமான சிறைவாசம், ஸோ 1 yearக்கும் அதிகமாக அவங்க வந்து ஜெயிலில் இருக்க போகிறாங்க இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து 3 மாதம் வரைக்கும் வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்றது வந்து கொடுக்கலாம். செக்ஷன் 74ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, லிமிட் ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். ஸோ எவ்வளவு லிமிட் இருக்குது அப்படின்னா, இப்போ சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டு 3 மாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸாக 3 மாதத்துக்கெல்லாம் வந்து ஒரு நபரை வந்து தனிமை சிறையில் வந்து வைக்க மாட்டாங்க.
ஸோ அவங்கள மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 14 days வரைக்கும் தான் வந்து அதிகபட்சம் வந்து வைக்க முடியும். ஸோ பீரியாடிக்கலாக தான் அவங்கள வந்து வைக்க முடியும். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பீரியாடிக்கலாக தான் வந்து அவங்க வந்து வைக்க முடியும். ஒரு 1 week வைக்கலாம், ஒரு 7 days 1 week வரைக்கும் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விடணும். ஸோ 1 month வந்து ஒரு நபருக்கு வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸாக எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா 7 days, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்க முடியும். அதிகபட்சம் வந்து 14 days வரைக்கும் தான் வந்து வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 74ல் சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 75 பெருசாக வந்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்ற டாபிக் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். செக்ஷன் 53லேருந்து 75 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் பார்த்துருக்கோம், தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் பார்த்துருக்கோம், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அண்ட் அதுக்கான லைக் எப்படியெல்லாம் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். we have covered quite a lot of things. I hope exam point of view this is too much information for you people to write. இது வரைக்குமே வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஓன் சென்டென்சஸில் எக்ஸாமில் வந்து எழுதினாலே போதும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ரொம்ப கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த பனிஷ்மெண்ட் ரிலேட்டடான கேஸ் லாஸை வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் வெறும் கேஸஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம கேஸ் எழுதும்போது ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் வெல், நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் அண்ட் கெட் சக்ஸஸ். This is me Nakshatra signing off. Tata, bye bye.